ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரூத்தின் சரித்திரம் முதல் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் விடாமல் பற்றி கொள்ளுதல். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை பிரிப்பதில்லை என்று ரூத் தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டதன் மூலம் இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டு அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தாள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ரூத்தின் சரித்திரம் நடந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலும் நாம் ரூத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம், எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய் வெறுமையாய் இருந்த தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டு அவளுக்கு உறுதுணையாய் இருந்ததன் மூலம் அவள் ஆசீர்வாதத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம் பெற்றாள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விடாமல் தேவனை பற்றி கொண்ட மனிதன் யாக்கோபு. தன்னுடைய சகோதரனான ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய எல்லா ஆடு மாடுகளையும் பிள்ளைகளையும் மனைவிகளையும் யாப்போக்கு ஆற்றை கடந்து அனுப்பிவிட்டு அவன் இக்கரைக்கு வந்து தனித்திருந்து ஜெபித்தான். தன் சகோதரன் தன்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று பயந்து இருக்கிறேன் என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று தேவனை விடாமல் பற்றி கொண்டு மன்றாடி போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு தேவனை விடாமல் பற்றி கொண்டு ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பெண் விடாமல் பற்றி கொண்டாள். சிரோபெனிக்கியா ஊராளாகிய அந்த பெண் தன் மகளுக்காக இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி ஜெபித்தாள். ஆண்டவரும் அவளை கண்டு கொள்ளாதது போல போனாலும் அவள் திரும்பவுமாக வந்து கேட்டபொழுது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொன்னாலும் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி விடாய்ப்படியாய் கேட்டபொழுது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொல்லி தன்னுடைய மகளுக்கான தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டாள். நாமும் கூட யாக்கோபை போல, சிரோபெனிக்கியா ஊராளான அந்த பெண்ணை போல, ரூத்தை போல கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டியவர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, யாக்கோபை போல ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், தன்னுடைய மகளுக்காக ஜெபித்த சிரோபெனிக்கியா பெண்ணை போல உம்மை விடாமல் பற்றி கொண்டு ஜெபிக்கவும், ரூத் எல்லாவற்றையும் இழந்து தனிமையாக இருந்த தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டு அவளுக்கு உறுதுணையாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றது போல எல்லா காலகட்டத்திலும் உம்மை விடாதபடி பற்றி கொண்டு ஜெபிக்கத்தக்கதான கிருபை தரும்படியார் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.